நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, அந்த நாள் நம் மத்தியில 2 விசுவாசிகள் சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வர வைக்கிறோம். வெல்கம் சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அடிமைத்தனத்தின் மேல் எச்சரிக்கை. அடிமைத்தனத்தின் மேல் எச்சரிக்கை. சரியா? வார்னிங் ஓவர் ஸ்லேவரி. வார்னிங் ஓவர் ஸ்லேவரி. ஆமே, என்னோட கூட திருப்புங்க கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 2:4 வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஆமென். வசனத்தை நாம பலமுறை வாசிச்சிட்டோம். இப்போ எங்கூட நேரா என்னாகமம் 7வது அதிகாரத்துக்கு போகிறோம். 89 வசனங்கள் ஒன்று நான் வாசிக்க தான் போகிறேன். என்னாகமம் நம்பர்ஸ் 7வது அதிகாரம் 1 89 முடிய. 1 89 முடிய. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதை அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுகளுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் 2 பிரபுகளுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழிருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்கதாக பங்காக கொடுத்தான். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்று கொடுக்கவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் பிரபுகள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் நாளில் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார். அப்படியே முதலாம் நாளில், இதை நோட் பண்ணுங்க, முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தனாகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது போஜன பலியாய் படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவரக்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மினதாபின் குமாரனாகிய நாகசோனின் காணிக்கை. 2ஆம் நாளில், இதை குறித்து கொள்ளுங்க, 2ஆம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனேயேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கமும் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக 1 காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும்,
பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூவாரின் குமாரனாகிய நெதனேயேலின் காணிக்கை. 3ஆம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாம் என்னும் செபுலோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏலோனின் குமாரனாகிய எலியாவின் காணிக்கை. 4ஆம் நாளில் செதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக 1 காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5ஆம் நாளில் சூருஷாதாயின் குமாரனாகிய செலுமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக 1 காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்கட்டுகளுமே. இது சூரிஷாதாயின் குமாரனாகிய செலுமியேலின் காணிக்கை. 6ஆம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு தாளமும் 1 வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக 1 காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான 1 ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை. 7ஆம் நாளில் அமியூத்தின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராயிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இறைந்ததும் பரிசுத்த தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக 1 காளையும் 1 ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்கட்டிகளுமே. இது அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமாவின் காணிக்கை. 8ஆம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இருந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு தாள் வெள்ளி
தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும், ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை. 9ஆம் நாளில் கீதயோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பென்யமின் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது கிதயோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை. 10ஆம் நாளில் அம்மிஷிதாயின் குமாரனாகிய அகியேசர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மிஷாதாயின் குமாரனாகிய அகியேசரின் காணிக்கை. 11ஆம் நாளில் ஓகிரானின் குமாரனாகிய பாகியல் என்னும் ஆசேர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இருந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாக தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஓகிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை. 12ஆம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தாலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இருந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும். தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏனானின் குமாரனாகிய ஆகிராவின் காணிக்கை. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுகளால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் 12, வெள்ளிக்கலங்கள் 12, பொன் தூப கரண்டிகள் 12. ஒவ்வொரு வெள்ளித்தாளம் 130 சேக்கல் நிறையும், ஒவ்வொரு காலம் 70 சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறையா இருந்தது. தூப வர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் 12. ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக தூப கரண்டிகள் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறையா இருந்தது. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 12, ஆட்டுக்கடாக்கள் 12, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 12. அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 24,
ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60 பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசானமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவான். அல்லேலூயா. என்ன விளங்குச்சு? இந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். 12 கோத்திரத்துக்கு அந்தந்த பிரபுக்கள் காணிக்கை கொண்டு வரணும். இதை எழுதி வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு ரெப்பிட்டேஷன், 12 முறை ரெப்பிட்டேஷன். ஆவியானவருடைய சுபாவம் ஒரு காரியத்தை மறுபடியும் 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 சொல்வது. அப்படி இருக்க கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வாரமாக தியானிக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானுடைய செயல். முறுமுறுக்காது இருங்க. பிளீஸ் டோன்ட் கம்ப்ளைண்ட். சொன்னதையே திருப்பி எவ்வளவு நாள் இதையே படிக்கிறது? நோ. பரிசுத்த ஆவியானவர் இந்த அழைப்பிலே அழைத்திருக்கிறார். போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அழைத்தவர் கர்த்தர். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம கிட்ட பேசுகிற காரியத்திற்கு முறுமுறுக்காம கம்ப்ளைண்ட் பண்ணாம ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் இவ்வளவு மூச்சு முட்டா நான் படித்தேன். இந்த மாதிரி வேதத்துல அநேக இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போவோம். ஆமென். தண்ணி குடிச்சுக்கிறேன். கலாத்தியர் 2 4வது அதிகாரம். இந்த வசனத்தை பைபிள் ஸ்டடியில 4 வாரம் நாம் தியானித்தோம். முதல் வாரம் அதோடைய அஸ்திபாரம், அதோடைய பின்னணி. இன்னும் 2 வாரம் டிஸ்கஷன் எல்லாம் பேசணும். முடிந்த வெள்ளிக்கிழமை அதோடைய சில காரியங்களை நாம் விவரித்து பார்த்தோம். இதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதுல முதல் வருகிற 2 வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற வார்த்தை. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக போகணும். ஹல்லேலூயா. இது ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு பங்கு இருக்கிறது. ஆகினால பேதுரு எழுதுகிறார், நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று எழுதுகிறார். ஆமென். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக போகிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறோம். we are inside Christ. அதுதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம். அதுதான் நம்மளோட ஸ்டேட்டஸ். நம்ம யாருக்குள்ளாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்ன மேன்மை? What is so special? ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமோ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்க கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்ன மேன்மை என்று அதே வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். கிறிஸ்து உள்ளாக இருக்கிற நமக்கு என்ன இருக்கிறதாம்? சுயாதீனம் இருக்கிறதாம். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்னென்னலாம் இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் அநேக வசனங்கள் இருக்கு. நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 15:7. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற எனக்கு என்னங்க மேன்மை, என்ன ஆசீர்வாதம்? வாட் இஸ் த பிளஸ் பாயிண்ட்? அப்படி என்றால் அது நமக்கு என்ன? வாட் வி கெயின் இன் ஜீசஸ். அப்படி என்றால் யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன? நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆமென்.
அடுத்து அநேக காரியங்கள் இருக்கு, அநேக வசனங்களை வாசிக்க போகிறோம். நான் அதனாலதான் இன்னைக்கு நானே வேக வேகமா படிக்கிறேன். ஓகே, ரோமர் 5:12. ரோமர் 5:12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்து மன்னிக்கவும். ரோமர் 5:1-2 மன்னிக்கவும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்னது? நமக்கு இயேசு கிறிஸ்துவுள்ளாக இருக்கிறதுனால நமக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு மெய்யாகவே சமாதானம் உண்டு. என்னதான் தலைக்கு போகிற காரியமாக இருந்தாலும், தலை போகிற அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழலா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இருதயத்திலே சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கிறோம். கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்து பிரியமான we have hope. நமக்கு என்ன இருக்குது? ஒரு நாள் மகிமையிலே சேர போகிறோம். அதுக்கு நமக்கு நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்குடைய ஸ்லாக்கியம், the benefits to be inside Jesus Christ. ஹல்லேலூயா. அடுத்து ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். 1 கொரிந்தியர் 1:30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும், என்னது? கர்த்தர் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதா நமக்கு என்ன கிடைக்கிறதா? ஞானம் இருக்கிறதாம். விஸ்டம், ஞானம் இருக்கிறதாம். நீதியும், நீதி இருக்கிறதாம். 3வது பரிசுத்தமும் மீட்புமானார். நம்மை கர்த்தர் நீதிமானாக்கிறார், நம்மை பரிசுத்தராய் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய மேன்மைகள். அல்லேலூயா. அடுத்து ரோமர் 6:11. சற்று வேகமா போகிறேன், அப்புறம் இந்த செய்தி யூடியூப்ல போடப்படும். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் மறுபடியும் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் பிழைத்திருக்கிறவர்கள். எப்படி என்றால், நித்திய ஜீவன், மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அல்லவா? அது அப்படி அல்ல. இப்பயே நம்ம அந்த வாழ்வில் தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் மரிக்கும் பொழுது சரீரம் தான் மரிக்கிறது. ஆனால் இந்த ஆத்துமாவோ இப்பயே நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. ஆமென். அதுக்கு நமக்கு கிடைத்த மேன்மை. அடுத்து 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்ன மேன்மை? நம்ம பழைய சிருஷ்டி அல்ல. ரட்சிக்கப்படுவது முன்னுக்கு எப்படி இருந்தோம் அது அல்ல, புதிய சிருஷ்டி. அதை எப்படியாகவும் நாம் விசுவசிக்க முடியும். என்ன? நேற்று இருந்தவன் இல்லை நான், இன்று நான் புதியவன். ஏனால் இயேசு தேவனுடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது போல கர்த்தருடைய பார்வையிலே நம்மை தினந்தோறும் புதிய சிருஷ்டியாகவே பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பலவீனமான பாத்திரம், தினந்தோறும் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆகினால கர்த்தருடைய கிருபை தினந்தோறும் நம்மை மன்னிக்கிறதாக இருக்கிறதுனால நாம் அவரிடம் மன்னிப்பு கிட்ட. ஆகினால என்ன சுதந்திரமா பாவம் செய்யலாமா? நிச்சயமாக இல்லை. ஆமென். இருந்தாலும் நாம் அறியாத செய்த காரியங்களை கர்த்தர் மன்னிக்கிறவராக இருந்து அதை கற்றுக் கொடுத்து இனி நீ செய்யாது இருப்பாயாக என்று எச்சரிக்கிறவராகவும் கர்த்தர்
இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 2:4 நாம் வாசித்த இந்த வசனம், அதை மறுபடியும் வாசிக்கிறேன். அதுல இருக்கிற மேன்மை என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். நமக்கு என்ன இருக்குது? லிபர்ட்டி, விடுதலை, சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. என்னென்ன சுதந்திரம் அப்படின்னு நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம். அதுல ஒன்று என்ன? சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்க அங்க போய் வர்ஷிப் பண்ண தேவையில்ல, இங்க போய் நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ள தேவையில்ல, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உங்க உள்ளத்திலே கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா. இது நமக்கு இருக்கிற பெரிய சுதந்திரம். நான் இயேசுவை நான் சுதந்திரம், ஆண்டவரை வர்ஷிப் பண்ண, ஆண்டவரை துதிக்கணும். ஐயோ என்னால் அங்கே போக முடியலையே, ஐயோ என்னால் அந்த இந்தியாவுக்கு போக முடியலையே, என்னால் எருசலேமுக்கு போக முடியலையே, அங்கே போனாதான் அந்த பரிசுத்த லேண்ட்ல காலை பதிச்சாதான் ஆண்டவரை துதிக்க முடியும். இல்லை, கர்த்தர் நமக்குள்ளாக நம்மை ஆலயமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மேன்மை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்களா அப்படின்னா ஆம். ஆமென். கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்தார், அப்படித்தானே? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களா? அப்படின்றால் நம்ம ஒரு சில வேதத்தில் நமக்கு தெரிஞ்சவர்களை பார்ப்போம். பேதுருவை பார்ப்போம். பேதுரு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு மனிதனா? அப்படி என்றால் எஸ். ஏனால் அவர் பார்க்கிற ஒரு தரிசனத்துல சகலவித மிருகங்களும் இறங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அடித்து நீ இதை புசி. அவர் சொன்னார், நான் ஒருபோதும் அசுத்தமானவைகளை என்னது. அப்ப அவர் கர்த்தர் தேவன். நான் விசுவசிக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையா இருந்தவர்கள். ஆமென். இன்னும் அநேகரை, பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையா இருந்தவர். ஆமென். கற்பனைகள் நியாயப்பிரமாணம் கொடுத்தது யார்? கர்த்தர், தேவாதி தேவன். அவருடைய ஜனங்களுக்காக கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை தான் கீழ்ப்படுகிறார்கள். அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்கினார்களா? முன்னே வணங்கினார்கள். ஆனால் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு அவர்கள் எஸ்ராவுடைய தலைமை, அப்புறம் எசேக்கியாவுடைய தீர்க்க தரிசனம், எச்சரிக்கை, இதை வழியாக அவர்கள் மெய்யாகவே கர்த்தரெடுத்து மனம் திரும்பி வந்தார்கள். அதுக்கப்புறம் அவர்களோட சிலை வழிபாடுகள் இல்லை, விக்கிரக ஆராதனை, அந்நிய தேவர்களை வணங்கவில்லை. இயேசுவின் காலத்தில் அவர்கள் மெய்யாகவே யெகோவா தேவனை மாத்திரமே வணங்கினார்கள். இது சத்தியம். ஆமென். அப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு, இயேசுவை அவர்கள் கொலை செய்ததும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இவர் பேசுகிறார் என்று சொல்லிதான் அவரை கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு பேசினது, செய்தது உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக தான் இருந்தது. எப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தில் ஒன்று, கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. ஆனால் இயேசு கை கழுவாமல் சாப்பிடுகிறார். சரியா? அப்ப அது அது அதுக்கப்புறம் போவோம். ஆனா என்ன சொல்லுகிறேன், அங்க இருந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். மரியாள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர். அப்படி இருந்தும் கிறிஸ்து பிரியமானவங்க இவ்வளவு இந்த ஜனங்கள் பொதுவாக அது கீழ்ப்படியாதவர்கள் இருந்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆமென். ஏன்னா ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே பிடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த பெண் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களும் இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களும் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பட் yet, ஆனாலும் அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. என்னவென்றால், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம பார்த்துமே அந்த சிலாக்கியங்கள் அவர்களுக்கு இல்லை. எதெல்லாம் பார்த்தோம்? கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது அவர்களுக்கு இல்லை. ஆமென். கேட்டு பெற்றுக்கொள்வது இல்லை. அவர்களுக்கு சமாதானம் இருந்துச்சா? இல்லை. ரோமர்களாலே ஆளப்பட்டார்கள். அவர்களுக்கு கிருபை இருந்ததா? இல்லை. கிருபை இருந்துச்சுன்னா இயேசுவை கொலை பண்ணியிருப்பாங்களா?
அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்தாங்க. அவர்கள் நித்திய ஜீவன் இல்லை, அவர்களுக்கு ஞானம் இல்லை, அவர்கள் நீதியாக கருதப்படவில்லை, அவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நியாய பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு இருக்கிற மேன்மை நியாய பிரமாணத்துக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இல்லை. கஷ்டமா இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஆமென். சரி. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு இரட்சிப்பை வைத்திருந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தவர்களுக்கும் இரட்சிப்பு முக்கியம். ஏனென்றால் கலாத்தியர் 3, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24, 25. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்போ ஏன் நியாயப்பிரமாணம் யூதர்களை ரட்சிக்கவில்லை என்றால் ஏன் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தார்? அப்படி என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் காலம் மோசே கொடுத்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இந்த யூத சமுதாயம் இயேசு கிறிஸ்துவிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த நியாயப்பிரமாணம் அவர்களை கொடுத்தது. இந்த நியாயப்பிரமாணம் ஜனங்களை வழி நடத்தினது, வழி தவறி போகாதபடி. அல்லேலூயா. எப்படி என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்ப கேலுக்கு போறோம். நம்ம என்ன செய்யறோம்? வாகனத்துல ஏறி உட்காடுறோம். உட்கார்ந்த கையோடைய நம்ம வாகனமும் தயாராக இருக்கிறது. அந்த ரோட் வே இஸ் ஆல்சோ ரெடி. உட்காந்துனே கேள் போயிடுமா? உட்காந்துனே கேள் போய் சேர்ந்துருவோமா? மாயமா மறைஞ்சு போயிடுமா? இல்லை. we need to travel. ஹல்லேலூயா. அந்த வழியானது நம்ம நேவிகேஷனை பார்த்து போறோம். நாம் அதை ஃபாலோ பண்ணினாதான் நாம போற வேண்டிய இலக்குல போய் சேருவோம். ஏன்னா போற வழியில அநேக பிரான்ச்சஸ் உண்டு. இப்ப கேளப்போற ரோட் நேர் ரோடு வேற எங்கேயும் பிரியாதா? கிளாங்கு பிரியும், ஷாலாமுக்கு பிரியும், சன்வேக்கு பிரியும், சுபாங்கு பிரியும், ஓட்லைன் ரோட் பிரியும் தானே? ஆனா நம்ம பாதையில நிலைத்திருந்தாதான் இலக்கை போய் சேருவோம். ஏனென்றால் பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சுத்தி திருக்கிறான், யாரை வஞ்சிக்கலாமோ என்று அவன் காத்து கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தருடைய பிள்ளைங்களை வழி தப்பி போவதற்கு அவன் எனி டைம் ரெடி. அவர்களை சரியான வழியிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் காலம், கலாத்தியர் 4:4-5 சொல்லுகிற பிரகாரம் காலம் நிறைவேறின போது அந்த காலத்திற்கு நேராக ஜனங்கள் வழிநடத்தப்பட வேண்டுவதற்கு ஒரு உபாதியாய் இருந்தது நியாயப்பிரமாணம். ஆமென். சரியா? ஆக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சுயாதீனம் என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? அப்படி என்றால் அந்த வசனம் நம்ம ஒன்னொன்னா ஒவ்வொரு வார்த்தையா தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார். இது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? ஆமென். சரி. கலாத்தியர் 2:4 அதிகார வசனத்துல கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து என்ற வார்த்தை வருகிறது. உளவு பார்த்து ஆங்கிலத்தில் என்ன பாய்க்கிறாங்க? ஸ்பை தான் பாய்க்கிறாங்க. அப்போ நான் முடிஞ்ச வெள்ளிக்கிழமை அதை குறித்து கொஞ்சம் சொன்னேன். நான் மறுபடியும் அதை வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். என்னவென்றால், உளவு பார்த்து என்றால் ஒரு ஸ்பாய் செய்யறவங்க, அவங்க ஒரு நாள் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போறவங்க அல்ல, கூடயே இருக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சுதந்திரத்திலிருந்து நம்மை தள்ளுவதற்கு, சுதந்திரத்துல இல்லைன்னா நம்ம எதுங்க இருக்கிறோம்? ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு.
ஒன்று சுதந்திரம், இன்னொன்று அடிமைத்தனம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சுதந்திரத்துக்குள்ளாக இருக்கிறோம், சுயாதீனத்தில் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இனி நாம் அடிமைத்தனத்தில் இல்லை. அப்ப நம்ம இந்த சுயாதீனத்திலிருந்து, இந்த லிபர்ட்டிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு விட்டோம் என்றால் we automatically entering the slavery. ஆமென். ஆக பிசாசு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்திலிருந்து நம்மை எப்படியாவது நம்மை வெளியாக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அவன் பயன்படுத்துகிறது உலக ஜனங்கள். ஆக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உளவு பார்க்கிறவர்களாக, கூட படிக்கிறவர்களாக இருக்கலாம். ஈவன் we could be in church itself. சபைக்குள்ளாகவும் கூட இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வியாபார இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்த சுயாதீனத்தை உளவு பார்ப்பதற்கு பிசாசு ஜனங்களை பயன்படுத்துவார். நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அடுத்து கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக என்னவாம்? நம்மை உளவு பார்க்கிறவர்கள் எதுக்கு உளவு பார்க்கிறார்கள்? இந்த லிபர்ட்டி, இந்த சுதந்திரத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து வேறொரு அடிமைத்தனத்தில் நம்மை நுழைப்பதற்கு. என்ன அடிமைத்தனம் என்று பவுலுக்கு கூடுகிறார்? நியாய பிரமாணம் ஒரு அடிமைத்தனம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பேசேஜ்ல இங்க கொடுக்கப்படுற கான்டெக்ட்ல பவுல் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் உண்மை. என்ன உண்மை? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை, நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன செய்யுமா? நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு செல்லுமா? Is it possible? எப்படி முடியும்? மத்தேயு 5:17 வாசிப்போம். மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். என்ன ஒரே கான்ட்ரடிக்டா இருக்குது? இயேசு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை நான் நிறைவேற்ற வந்தேன். இயேசு நிறைவேற்றின, இயேசுக்குள்ளாக நிறைவேறி இருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் எப்படி நமக்கு சாபத்தையாவது அல்லது அடிமைத்தனத்தையாவது கொடுக்கும்? ஆமென். நாம் இதை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்று நாம் தெரிய வேண்டும், நமக்கு தெரிய வேண்டும். நான் அதிக முறை இதை குறித்து பேச இருக்கிறேன், ஆனால் நான் அதை என்றும் ஆழமாக பேசினது. இன்று நாம் சற்று ஆழமாக பேச போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணமானது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. The law of Moses 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் பிரிவு சடங்கு பிரமாணம், செரமனியல் லா, சடங்கு பிரமாணம். இது எதற்கு? கர்த்தரை துதித்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ரிச்சுவல்ஸ், அதுக்கு உண்டான, அதுக்கு ஏற்ற சட்டங்கள். நீங்க எப்படிலாம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும், இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா என்னாகமத்துல, அதெல்லாம் செரமனியல் லா. எதை நீங்க கொண்டு வரணும், எதை நீங்க கொடுக்கணும், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, ஆமென், எதை செய்யணும், வேற என்னென்ன செரமனிஸ் இருக்குது. விருத்த சேதனம், அது ஒரு செரமனி. கிளென்சிங் செரமனி இருக்குது. சுத்திகரிப்பு, எப்படி சுத்திகரிக்கணும், இதெல்லாம் செரமனியல் லா. சரியா? அடுத்த பகுதி சமூக பிரமாணம், சமூக சட்டம். அதாவது இதை எது கொடுக்கிறது என்றால், அந்த ஜனங்களை எச்சரிப்பதற்கு, என்ன, நீங்கள் வெளி அந்நிய தேசங்களில் இருக்கிற விக்கிரகத்துக்கு நீங்கள் உட்போகாமல் இருக்கிறதுக்கான எச்சரிப்பு. என்னது? அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, அவர்களுடைய பழக்க வழக்கங்களா நீ போகக்கூடாது என்று
சமூக சட்டம். சரியா? அதுல வேற என்ன இருக்கிறது என்றால், மரணத்துக்கு ஏதுவான ஒரு கொலை செய்து விட்டால் அதுக்கு என்ன தண்டனை, திருடி விட்டால் என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை, இதை செய்தால் என்ன தண்டனை, இதை செய்தால் என்ன தண்டனை என்று இந்த சிவில் லா அன்று சமூக சட்டம் கொடுக்கப்பட்டது. இன்று இருக்கிறதா? இருக்குது. நம்மும் அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறோம். ஆனால் நாம் அடங்கி இருக்கிறது மலேசியாவில் இருக்கிற சமூக சட்டம். ஆமென். மூன்றாவது ஒழுக்க பிரமாணம், மோரல் லா. இந்த மோரல் லா என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நான் சரியாக இருக்க வேண்டியது என்ன, செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது. ஆமென். கர்த்தருக்கு நேராக நான் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன. இது 10 கற்பனைகளும் உட்பட்டது. 10 commandments இருக்கு இல்லையா, இதை உட்பட்டது. ஆக 3 லா இருக்குது, 3 பிரமாணம் உண்டு. நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்றால், நான் ஒரு லாங் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு எக்ஸாம்பிள், நீளமான கதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகேயா? சரி. ஒரு 4 பேர், நம்மள 4 பேர். சரியா? நான் ஒரு ஆளு, வேற யாரு? கிடைச்ச கை தூக்குங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். ஓகே, ஒலிவியா, டர்வின், இங்க ஈனாக். சாரி, லேட் நீங்க. சரியா? 4 பேருக்கு. எங்க நம்ம 4 பேருக்கு அரண்மனையிலிருந்து, மலேசியாவின் அரண்மனையிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு அப்படி என்றால், நீங்கள் ராஜாவிடம் இருந்து நீங்கள் என்னது, சில பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஓனரியம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவரோடு கூட நீங்கள், அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அவரோடு கூட உட்கார்ந்து உணவு உண்ண போகிறீர்கள். அவர்களிடம் நீங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று ஒரு அழைப்பு நமக்கு வருகிறது. நம்ம 4 பேருக்கும் அழைப்பு வருது. சரியா? அந்த அழைப்போடு கூட, அந்த அழைப்பு எப்படி வருகிறது, ஒரு இன்விடேஷன் கார்டு, கோல்ட் பிளேட்டட், ராயல்லேருந்து வருது இல்லையா, அதோடு கூட ஒரு மொபைல் ஃபோனும் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மொபைல் ஃபோன் ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த இன்விடேஷன் கார்டில், இந்த அழைப்பின் அட்டையிலே அங்க எங்கே இந்த இடம் இருக்கிறது, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அரண்மனை. சரியா? அரண்மனைக்கு போகிறதுக்கான, நீங்க நினைக்காதீங்க இந்த கதையை இங்க பக்கத்துல இருக்கிற கிளாங் அரண்மனையோ, இங்க கேரள இருக்கிற இந்த அரண்மனையோ நம்ம மைண்ட் கொண்டு வராதபடி இது கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போம். சரியா? இதோட பிரயாணம் 24 மணி நேரம் தூரம், ரொம்ப தூரத்துல இருக்குது இந்த அரண்மனை. ஓகே, இப்போ அந்த போன் நமக்கு அவங்க கொடுத்து, நம்மகிட்ட போன் இருக்கு, பட் அவங்க கொடுக்குறாங்க, அது அவங்களோட மேன்மை. கொடுத்து இந்த போன்ல நீங்க உங்களோட நேவிகேஷனை போட்டு நீங்க வாங்க. ஆமென். இந்த நேவிகேஷன் நீங்க பார்த்து, இதுல எங்கெங்கெல்லாம் ரோடு உங்களை வழி நடத்துகிறதோ அது வழியாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், அது 24 மணி நேர பயணமாக இருக்கிறதுனால 24 மணி நேரமா வண்டியை ஓட்டிட்டு போறது இல்லை, ஒரு 3 நாளுக்கு முன்பதாகவோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்பதாகவோ நாம் பயணத்தை தொடருவோம். அந்த போற வழியிலே இந்த போன் நமக்கு என்ன செய்யும், இந்த போன் மொபைல் போன், இதுதான் செரமனியல் லா, இது சடங்காச்சார நியாயப்பிரமாணம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த போன் நமக்கு என்னென்னலாம் உதவி செய்கிறது என்றால், நம்முடைய பயணத்துக்கு முழுவதும் உள்ள ஒரு கைட் நமக்கு கொடுக்கிறது. என்ன, நீங்க எங்க தொடங்கணும், எந்த பாதையை எடுக்க வேண்டும், நம்ம முன்கூட்டியே போறதுனால நம்ம எங்க தங்க வேண்டும் என்ற சர்ச் அதில் செய்ய முடியும், எங்கெல்லாம் உணவு அருந்த போகிறோம் என்ற சர்ச் அங்க செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும், நம்ம போற பிரயாணத்துல நமக்கு நம்ம பைபிள் படிக்க முடியும் போன்ல. என்னது விளங்க, டிரான்சாக்ஷன்,
டிரான்சாக்ஷன் செய்ய முடியும். பிற்பாடு மெசேஜ் கேட்க முடியும், யூடியூப் மெசேஜ் கேட்கலாம். வேற என்னது? பிற்பாடு சாட் ஜிபிடி. ஓகே, சர்ச். அப்போ போகிற ரூட்டில் இருக்குது, எங்கே ஆக்சிடென்ட் இருக்குது, எங்கே எமர்ஜென்சி இருக்குது. சொல்லுங்க, நம்ம பிரயாணத்துக்கு ஃபோன் முக்கியமா இல்லையா? சரியா? இந்த ஃபோன் அவங்க கொடுத்த ஃபோன், நம்ம ஃபோன் இல்லை, அவங்க கொடுத்த ஃபோன். கொஞ்ச நேரம் அப்படியே தலை சாய்க்க நேரத்தில் ஒரு கேம் விளையாண்டுக்கலாம். சரியா? இந்த ஃபோன் நம் முழு பிரயாணத்திற்கும் உதவியாக இருக்கிறது. 1. 2, முதலாவது என்னது? இந்த போன் என்னவாம்? சடங்காச்சார. இந்த சடங்காச்சாரம் லா குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் ஜனங்களை வழிநடத்துகிறதாக இருந்தது. அவர்கள் வழிநடத்தும், அவர்களை சரியாக வைத்துக் கொள்ளும், வேற பாதைக்கு போகாதபடி அந்த நேவிகேஷன் அவர்களை நடத்தும். எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, நீ எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், எங்க போய் மாட்டிக்காத, இதை செய்யாத, அது செய்யாத, செரிமனியல் லா. சரியா? அடுத்து மாரல் லா, ஒழுக்க கட்டளை. இப்போ ராஜாவை சந்திக்க போகிறோம் என்பது நான் சும்மா இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு போறது அல்ல, அதற்கான ஆயத்தம் வேண்டும். ராஜாவை சந்திக்குவதற்கான நாளுக்கான சரியான உடை தரித்திருக்க வேண்டும். சரியான உடை தரித்திருக்க வேண்டும். பிற்பாடு என்ன? அதற்கான நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாள்ல நம்ம அங்க இருந்து ஆக வேண்டும் என்றால் நம்ம நேரத்தை நாம் திட்டம் பட வேண்டும். நேரத்துக்கான திட்டம், உடைக்கான திட்டம். ராஜாவை சும்மா போய் பார்க்கறது, அவர் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, அதற்கான திட்டம். பிற்பாடு ராஜாவோடு கூட அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்றால் அதுக்கான வழிமுறைகள் உண்டு. நீ எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், அவர் முன்னுக்கு நம்ம போயிட்டு உடனே பணிஞ்சு ஒரு கட்டு கட்டுறதெல்லாம் முடியாது. சரியா? வழிமுறைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்டா இல்லையா பிரதர்? உண்டா இல்லையா? இருக்குதானே? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழுக்கம். அரண்மனைக்குள்ளாக இருக்கிற ஒழுக்கம் என்ன, ராஜா முன்னுக்கான இருக்கிற ஒழுக்கம் என்ன, அந்த ஒழுக்கம் எங்க ஆரம்பித்து விடும்? நம்ம பயணத்துக்கு என்னைக்கு அந்த இன்விடேஷன் கார்டு நமக்கு வருது அன்னையிலிருந்து நம்ம ஒழுக்கமாகி விடுவோம். சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்தை எழுப்பணும். என்ன, நம்ம அன்னைக்கு போகும்போது தூக்கத்தோடு போயிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்க முடியாது ராஜா. அதுக்கு நம்ம முன்கூட்டியே தயாராகணும். சரியா? இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அப்ப சரியான உடை வாங்குது, அப்புறம் அவர்கிட்ட இப்போ கிஃப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது தானே. ஒரு வசனம் எழுதி வச்சேன். ஓகே, வருது. ரைட். அடுத்து 3வது என்னது? சிவில் லா, சமூக கட்டளை. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த முழு பயணத்திலும் என்ன செய்ய வேண்டும்? இந்த laws and regulation, the rules and regulation of highway, நம்ம பயணிக்கிற ஹைவே, அதோடைய ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்பீட் லிமிட் பார்க்கணும், சரியான லைன்ல போகணும், சரியான இடத்துல வளையணும், சிக்னல் லைட் பாய்க்கணும். கண்டத்தனமா ராஜானை கூப்பிட்டாரு சொல்லிட்டு 240 அடிக்க முடியுமா? முடியுமா? கூடாது தானே. ஏன்னா இப்ப போன்ல எல்லாம் ரெக்கார்ட், ராஜா ஒரு போன் கொடுத்துருக்காருன்னா மேட்டர் இருக்கும்ல, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். நம்ம எத்தனை ஸ்பீட்ல போனோம் வந்தோம் எல்லாம். சரியா? நான் ஒரு சாதாரண பெரிய காடி இல்லை, டொயோட்டா வியாஸ், என்னுடைய உறவினருடைய நண்பர் வாகனம், ஒரு புது வண்டி வாங்கியிருந்தாரு. அதில் உள்ள காரியங்கள்லாம் என்ன சொன்னாங்க, அதில் ஃபுல் ஹிஸ்டரி அது ரெக்கார்ட் பண்ணுவோம், டேட்டா இருக்குமா அந்த காடியில். இந்த வாகனம் இன்னைக்கு கிளம்புனுச்சுன்னா அது மேக்சிமம் என்ன ஸ்பீடில் போணுச்சு, எங்கெங்கே போனது, எங்கெங்கே வந்தது, எல்லா டேட்டாவும் அது செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதா என்னன்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்கிட்ட காமிச்சாங்க அந்த வண்டியை. நார்மல் டொயோட்டா வியாஸ் தான், புது மாடல், அதில் அவ்வளோ இருக்குது அப்படி என்று சொல்லி
லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதில் ஃபிட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் அது எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸ். சரியா? அப்படியாக இருக்கிற காரியங்கள்லாம் உண்டு. அப்போது நம்ம என்ன செய்ய, த்ரூ அவுட் நம்மளுடைய ஜேர்னி நம்ம சரியான ஒழுக்கத்தை, அதாவது மன்னிக்கவும், சமூக கட்டம், லாவை ஃபாலோ பண்ணலன்னா வேக ஸ்பீட்ல நம்ம போயிட்டு அடிபட்டோம்னா போய் சேர மாட்டோம். என்ன செஞ்சிருவோம்? ஒன்று மேலே போயிடும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சரியான ஸ்பீடில் போகணும். அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கணும். சிக்னல் போடாமல் வளைஞ்சா அடிதான். எத்தனை சயின்ஸ் இருக்குது ஹைவேல. இதை பாருங்க, இதை ஃபாலோ பண்ணணும், அதை பார்க்கணும், அதை கடைப்பிடிக்கணும், இதை கடைப்பிடிக்கணும். ஒரு இடத்துல போனால் ஆங்கியன் மல்லின்னு தான் போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா ஹைவேல? அந்த இடத்துல போனால் ரொம்ப பார்த்து போகணுமா, இல்லாட்டி காற்று நம்ம தள்ளிட்டு போயிடுமா? கருத்தாய் நாம் பொதுவாக நம்ம வாகனம் ஓட்டுறவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து, எனக்கு ரொம்ப ஆசை பக்கத்தில் உட்காந்து போகணும், எந்த கவலையும் இல்லை, பக்கத்தில் உட்காந்து போகிறது. இப்படிதான் உண்மைதானே நான் சொல்றது. வாகனத்தை ஓட்டுறவன் நமக்கு தான் 1000 காரியம் இருக்கு. ஸ்பீட்டை பார்க்கணும், பெட்ரோலை பார்க்கணும், டெம்பரேச்சரை பார்க்கணும், இந்த விண்டோ பார்க்கணும், இந்த விண்டோ பத்ததுக்கு இப்போ அந்த கேமரா அதை போட்டுடுறாங்க. எவ்வளவு காரியம் இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்ல என்ன சொல்றாரு? ஓகே, சரியா? ஏதாச்சும் ஒன்று அவுட்டுனாலும் நம்ம போய் சேர முடியாது. ஆமென். இது சமூக சிவில் லா. ஓகே, இப்ப போய் சேர்ந்தாச்சு. எங்க போய் சேர்ந்தாச்சு? அரண்மனைக்கு போய் சேர்ந்தாச்சு. எல்லாம் தயாரா, எல்லாம் போய் சேர்ந்த கையோட அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனையில ஒரு சைன் பார்க்குறோம். என்னது? ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். அங்க தொலைபேசி அனுமதி இல்லை. இந்த போன் தானே என்னங்க கொண்டு வந்துச்சு. இந்த போன் இல்லாம நான் வந்து சேர்ந்திருப்பேனா? ஆனா நீ சேர்ந்த இடத்துல உனக்கு இதுக்கு தேவையில்லை, தூக்கி போடு. செரமனியல் லா ஜனங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தது. வந்து சேர்ந்து விட்டாய், உனக்கு இனி அது தேவையில்லை. ஆமென். ஆண்டவர் தான் கொடுத்தார். இந்த ஜனங்கள் அப்படித்தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், சொன்ன கேட்க மாட்டாங்க, எழுதி கொடுத்தார். அதை குடித்து கொண்டுதான் தேவ கிறிஸ்துவிடம் வந்து சேர வேண்டும். சேர்ந்து வந்த உடனே இனி அதற்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள்ளாக வந்த நமக்கு இனி we don't need ceremonial law. ஆனால் கிறிஸ்தவத்துல புது செரமனியல் வந்திருக்குது. ஆமென். என் டைம்ல அதான் சொல்வதற்கு. சரியா? அடுத்து அங்க என்ன சொல்றாங்க? இந்த போன் தான் எவ்வளவு முக்கியமானது. இவங்கள்ட்ட வந்தது தான், நம்ம சொந்த போன் கூட இல்லை. ஏன் போன் வரக்கூடாதுன்னா, போன் அங்க இருக்கக்கூடாது அப்படின்றால், நம்ம வாய் போன் இஸ் நாட் அலவுட் இன் பேலஸ். ராஜா முன்னுக்கு ஏன் இல்லைன்னா, அந்த இடத்துல ராஜா தான் மேன்மை. ராஜா நிற்கிறாரு, ராஜா பார்க்குமா அல்லது போன் எடுத்து பார்க்குமா? சொல்லுங்க. ஆனால் இந்த போனை விடுறது லேசான பாடு அல்ல, லேசான பாடு அல்ல. ஏன்னா நம்ம கை, நம்மளுடைய கண்ணு இதோட பழகிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னா அங்கதான் போகுது கை. இல்லை நான் சொல்ற தப்புன்னு யாராச்சும் கை தூக்குங்க. ஒரு கை மேல வரல, இது உண்மை. என்னையும் சேர்த்துதான். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த செரமனியல் லா ஏன் கிறிஸ்துவத்துக்குள்ளாக இருக்கிறது என்றால், கிறிஸ்துவத்துக்குள்ளாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் எங்கெங்கெல்லாம் இருந்தோமோ அந்த பழக்கத்தில் அப்படியே பழகி ஊறியாச்சு. உள்ளுக்கு வந்தும் அதை விட முடியல. ஆனால் பவுல் எச்சரிக்கிறார், அது உன்னை அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்லும். You better leave it. ஆமென். அப்போ அங்கு ராஜா முன்னுக்கு நம்ம போனை பார்த்தோம்னா நாம் அவரை
என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். We are denying the king. நம்ம கூட வந்திருக்கிற இந்த செரமனி சடங்காச்சாரத்தை நம்ம கவனம் வச்சோம், நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம். வெரி டேஞ்சரஸ். இப்ப தெரியுதா ஏன் இந்த வசனத்தை ஆவியானவர் 5வது வாரமாக கொண்டு வந்திருக்கிறார்? இது லேசான வசனம் அல்ல. நம்ம ஏதோ வழக்கத்தின்படி எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் காலகாலமா செஞ்சிட்டேன், 40 நாள் சைவமா இருப்பேன், அப்படியே பழகிருச்சு. We are denying Jesus Christ. அவரை அசட்டை பண்ணுகிறோம். ஆமென். அடுத்து the moral law பார்த்தோம். moral law என்னது? இந்த ராஜாவோட இருக்கும் பொழுது, ராஜாவோட சன்னிதானத்தில், அவருடைய மாளிகையிலே நாம் இருக்கிற ஒழுக்கங்களை எங்கே கற்றுக்கொண்டோம்? என்னைக்கு நமக்கு அந்த இன்விடேஷன் கார்டு கிடைச்சதோ அன்றே நாம் அதை கடைபிடிக்க கற்றுக்கொண்டோம். அது அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் செயலற்று போகுமா? இல்லை, அங்கேயும் செயல்பாடு உண்டு. ராஜா முன்னுக்கு நாம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இது கர்த்தர் இன்றும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சத்தியம். அல்லேலூயா, ஆமென். அப்படி இந்த ஒழுக்கத்திலே நான் கடைபிடிக்கல, வாட் ஹேப்பன் டு மீ? செரிமனியல் லா, சடங்காச்சாரம் கடைபிடிக்க தேவையில்லை. ஒழுக்க கட்டத்தை நாம் கட்டாயம் கடைபிடிச்சாகணும். இல்லை என்றால் நமக்கு நம்முடைய கதி என்ன தெரியுமா? மத்தேயு 22:12-13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, மன்னிக்குவோம், 12 படிக்கிறேன். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா போய் சந்திக்கும் பொழுது என்ன இருக்கணுமா? சரியான உடை இருக்கணுமா? ஒழுக்கம். அப்படி ஒழுக்கம் இல்லாம ராஜா சந்நிதிக்கு போகிற நிலை என்ன? அந்தபடியே அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஒழுக்க கட்டளை மிக முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இன்னும் நமக்கு தேவையா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா? எஸ். அவர் சாயலாக கர்த்தர் நம்மை மாட்டுகிறார் என்றால் இந்த ஒழுக்க கட்டளை நமக்கு மிக முக்கியம். நாம் இதுதான் வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்தை படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. கண்களின் பரிசுத்தம், இருதயத்தின் பரிசுத்தம், செவியின் பரிசுத்தம், நாவின் பரிசுத்தம், முழு ஜீவியத்தின் பரிசுத்தம். ஒழுக்க கட்டளை. ராஜா முன்னுக்கு சரியான வஸ்திரம் இல்லாத ஒரு நிலை என்ன? அழுகையும் இருளும் இருக்கிற பற்கடிப்பு. என்னது இப்படி போட்டிருக்கு? அழுகையும் பக்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள், நரகம். அப்ப ஒழுக்க கட்டளை நமக்கு தேவையா? அவசியம் தேவை. அதுதான் வேதத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சிவில் லா. இப்ப முழு பிரயாணத்திலும் நம்ம சகல சட்டங்களையும் கடைபிடித்து வந்தோம். இப்ப அரண்மனைக்குள்ளாக போயிட்டு அங்க நான் 120 தான் போவேன், 110 தான் போவேன், அங்க சைன் இருக்குமா? நம்ம எவ்வளவு தூரம் கடைபிடித்த சட்டம் இப்ப அரண்மனைக்குள்ளுக்கு இருக்காது. இருக்குமா? இருக்காதா? இஸ்ரவேல்ல அவங்க வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சிவில் லா கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் இன்று நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த நமக்கு இருக்கிற இந்த சமூக அப்பம், சமுதாய சட்டம் என்னவென்றால், நாம் இருக்கிற தேசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குள்ள சட்டத்தை அனுசரிக்க வேண்டும். அரண்மனைக்குள்ளாக போனதுக்கு அப்புறம் அங்கேயும் அவர்கள் ஒரு சில சட்டங்களை கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். என்ன சட்டங்கள் அப்படி என்றால், அங்க போட்டிருக்கும் நோ ஸ்மோக்கிங், ஹேவ் டு ஃபாலோ.
நோ ஆல்கஹால், அதை நம்ம கடைப்பிடிக்கணும். நோ பேட்ஸ்ன்னு போட்டிருக்கோம், கடைப்பிடிக்கணும். நோ டூரியான்ஸ்ன்னு போட்டிருக்கோம், போட்டிருக்காதா? இங்க நீங்கள் நோ லிட்டர், நீங்க எச்சித்து போகக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். இந்த பகுதியில் நீங்க நடக்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்க உட்காரக்கூடாது, வேற என்ன போட்டிருக்கோம்? இந்த மாதிரி ஏகப்பட்ட லா ஒரு அரண்மனைக்குள்ளாக இருக்கும். நாம் அதை கடைபிடிக்க தான் வேண்டும். ஆக என்ன, அன்று இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலுக்குள்ளாக இருக்கிற சமுதாய சட்டம். இன்று மலேசியாவில் இருக்கிற நமக்கோ மலேசியாவுடைய சட்டத்தை நான் கடைபிடிக்க தான் வேண்டும். ஆமென். ஆக நமக்கு இன்று தேவையானது சமுதாய சட்டம் என்று சொல்லப்படுகிற வேதத்தில் இருக்கிற சமுதாய சட்டம் அல்ல, நாம் வாழுகிற இடத்துல இருக்கிற மலேசியா தேசத்துடைய சமுதாய சட்டம். நமக்கு தேவையில்லாதது என்ன? செரமனியல் லா we don't need anymore. அதோடைய ஆபத்து என்ன? நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக திணித்துவிடும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அடிமைத்தனம் என்றால் என்ன? அடிமைத்தனம் என்றால் என்ன அப்படின்றால் யோவான் 8:34 சொல்லுகிறது. யோவான் 8:34 சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஜான் சாப்டர் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அல்லது அடிமைத்தனம் ஒரு பாவம். அடிமைத்தனம் ஒரு பாவம். நான் எப்படி சொல்லுகிறேன்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனங்கள் 9-11 முடிய. நல்லா கவனமா கேளுங்க இந்த வசனத்தையே. 1 தீமோத்தேயு 1, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். என்னவாம்? நியாயப்பிரமாணம் யாது கொடுக்கப்படலையா? நீதிமானுக்கு கொடுக்கப்படவில்லையா? அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீதிமானுக்கு அல்ல. இன்று நானும் நீங்களும் கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நியாயப்பிரமாணம் செரிமனியல் லா இஸ் நாட் ஃபார் அஸ். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இருந்தாலும் நான் செரமனிகளை கடைபிடிக்கிறேன் என்றால் நான் பாவி. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட விசுவாசத்துல என்ன கலப்பு இருக்குது? முன்னாடி எதுல இருந்து அங்க உள்ள காரியம், இங்க இன்னும் நிக்கோலாஸ் மதத்தருடைய காரியம் என் வாழ்க்கையில என்ன இருக்குது? நம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற கிறிஸ்துவின் பேரை சொல்லி நாம் எதெல்லாம் செஞ்சு இருக்கிறோமோ நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எபிரியர் 10:1, இப்படி இருக்க
இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் என்னவா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இந்த செரமனி எல்லாம் இவை அனைத்தும் வரப்போக கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது. தட்ஸ் இட். அதை அவர் நிறைவேற்றி விட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் நினைவு கூற சொன்னது ஒன்னே ஒன்றுதான், கர்த்தர் பந்தி. நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னவா, ஆமென். இனி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நாள்களை குறித்து, அங்க இருக்கிற சம்பிரதாயங்கள் குறித்து இல்லை, நமக்கு நம்ம இங்கெல்லாம் முன்னாடி வந்தோமோ எல்லாம் அந்த மூட நம்பிக்கை, கண்ட மூட நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். டேஞ்சர். கொலோசியர் 2:16-17. கொலோசியன்ஸ் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருமனும் உங்களை குறைப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றிய நானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில மறுபடியும் நம்ம கலாத்தியர் 2:4 வாசித்து முடிக்க போகிறோம். என்னவாம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. பக்க வழியாய் வருகிறவன் யார்? பிசாசானவன். யோவான் 10:10. எட்டாவது வசனம், யோவான் 10:8. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானோ வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் இருக்கவும் அது பரிபூரணமடையவும் வந்தேன். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் வாசல். அவர்தான் சரியான வழியிலே நமக்குள்ளாக வருகிற தேவாதி தேவன். அவர் வார்த்தை நமக்குள்ளாக பிரவேசித்து நம்மை அவர் சாயலாக மாற்றும். பக்க வழியாய் வருகிற எதுவாக இருந்தாலும் அது பிசாசனுடைய தூண்டுதல். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவத்துல மிகவும் எச்சரிக்கையா, என்ன சொன்ன தலைப்பு, என்ன சொன்ன? அடிமைத்தனத்தின் மேல் எச்சரிக்கை. நம்மை எதுவும் அடிமைமாக்காதபடி, எந்த பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அந்த அடிமைத்தனம் இருக்கிறது என்றால் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம், கிறிஸ்து வேணாம் என்று சொல்றோம். இந்த பேலஸ் எக்ஸாம்பிள், ராஜா வந்து நின்றாரு, அங்கும் நிற்கிறாரு. அவர் கொடுத்த போனே பாய்க்காம, அவர் கொடுத்த போன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணம், அதையே வேண்டாம், நான் என்னுடைய சொந்த போன் எடுத்து பாய்க்கிறேன், சொந்த ஐடியா, மை ஓன் ஐடியாஸ். கர்த்தருக்கு முன்பு கர்த்தரை நான் இப்படிதான் தொழுது கொள்வேன், வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க, இருக்கட்டுங்க, ஆனா நான் இப்படிதாங்க நான் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவேன். I have my own way. No. Very sorry. ஆவியானவர் இன்னைக்கு இது ரொம்ப கடுமையான ஒரு பிரீச்சிங்கா இருக்குது நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வருகை சமீபம், கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். கர்த்தர் இன்று ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஓ ராபா ஹந்தரா சந்துரோ
உரிலா வரலந்தர ஷஹந்தரே வரந்தரோ ஜீசஸ். ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தருடைய வருகையிலே மாத்திரமல்லாமல் எங்களுடைய அன்றாட ஜீவியத்திலே கூட கரைத்துறையற்றவர்களாக, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த பாத்திரமாக, கர்த்தரங்களை எண்ணும்படியாக ஆண்டவரே, எங்களிடம் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய அறியாமையினாலே எங்களை பின்தொடர்ந்து வருகிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை மெய்யாகவே விடுவிக்கிற தேவனாக இருக்கிறதுனாலே குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் இருந்த காரியத்தை கர்த்தர் எங்கள் மேல் தயவாய் மன்னித்து, இனி இந்த அடிமைத்தனம், இனி இந்த காரியங்கள் எதுவும் எங்களை அடிமைப்படுத்தாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேதம் சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறோம், தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆம், நாங்கள் அடிமைதான், ஆனால் நாங்கள் உமக்கு அடிமையாக எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் வருமளவும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியார் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் யாவர் மேலும் விசேஷ கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற எங்கள் யாவர் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். கர்த்தர் எங்கள் தயவையா மன்னிப்பீராக. எங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு, ஒருவேளை கர்த்தர் வருகை இன்று இரவு இருக்கிறது என்று சொன்னால், வந்திருக்கிற யாரும் தப்பக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய மகா பெரிய நித்திய ஆனந்தத்திலே நாங்கள் சேரத்தக்க பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய சாயலாக மாற்றி உம்முடைய சத்தியத்தில் இன்னும் அதிகமாய் நடத்தி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபக்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.